காற்றில் பரவும் ஓர் கவிதை, காதில் ஒலிக்கும் ஓர் குழந்தை. உங்கள் மனதின் சாயல் தெரியும், எங்கள் அலைவரிசை உங்கள் இதயம். வான் விரியும் உயிர்த்தேன் சாரல் செவியில். இது கோடை பண்பலை 100.5. இது கோடை பண்பலை 100.5. செவியில் மலரும் ஓர் உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5. கோடை பண்பலை 100.5. வானவில்லில் இன்று அடுப்பில்லா சமையல் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சமையல் கலை வல்லுநர் மருத்துவர் கிரிஜா அவர்கள். நேயர்களை வரவேற்று நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் JP ரமேஷ்குமார். நன்றிகள் பல கனிமுத்து. மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே. உணவு மனிதனுக்கு நிறைவு தரும் பொருளில் ஒன்று. மனிதனின் உழைப்பில் குறிப்பிட்ட அளவு செலவழிக்கப்படுவது உணவிற்காக மட்டுமே. வயிறு என்ற ஒன்று மட்டும் இல்லாமல் இருந்தார் மனிதனின் தேவை என்பது மிக குறைவாக இருந்திருக்கும். நெருப்பில்லாத காலத்திற்கு முன்பும் மனித சமூகம் வாழ்ந்து இருக்கிறது. அதன் வயிறுகளை நிரப்பியும் இருக்கிறது. இன்றைய நாளில் உணவுத்துறை என்பது பெரும் துறையாக இருக்கிறது. ஆனால் அந்த உணவில் தவறு ஏற்பட்டால் விஷமாக கூட மாறலாம். ஆக உணவு என்பது ஆதாரம். அதனை பற்றி எவ்வளவு தெளிவு பெற வேண்டுமோ அவ்வளவு நமக்கு நல்லதே. அதற்கு களம் அமைத்து தரும் விதமாக நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில்லில் தந்திருக்கும் தலைப்பு அடுப்பில்லா சமையல். சிறப்பு விருந்தினராக சமையல் கலை வல்லுநர் மருத்துவர் கிரிஜா அவர்கள் நம்மோடு கலையகத்தில் இருக்கிறார். 87 நிமிடங்களில் 150 அடுப்பில்லா உணவினை சமைத்து லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று இருக்கிறார். இயற்கை உணவிற்கான அன்னை தெரசா விருதினை பெற்றிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் உணவிற்கான கின்னஸ் சாதனை செய்த இந்திய குழுவில் பயணித்த ஒருவராவார். உணவு சார்ந்து பல காட்சி ஊடகங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் பயணித்து உணவு பற்றிய தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினரை என் முகத்துடன் இனிதே வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 அன்பு நேயர்களின் ஆனந்த வணக்கங்களோடு. அன்பின் காலை வணக்கங்கள் அம்மா. நான் உங்கள் ஷெஃப் கிரிஜா. கொடைக்கானல் மக்களை சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்காக உங்களுடன் இன்னைக்கு அற்புதமான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். யாருங்க சொன்னது கேஸ் இல்லாமல் சமைக்கவே முடியாதுன்னு? ஃபயர்லெஸ் குக்கிங் என்பது வந்து குக் வித்தவுட் ஃபயர். வெறும் பேக்கரி ப்ராடக்ட்ஸையோ இல்லை பிஸ்கெட்ஸையோ வச்சு ஃப்யூஷன் ஃபுட் பண்ணுறதே கிடையாதுங்க. இது இந்தியன் ஸ்பைசஸ், ஹர்ப்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரைஸ் ஃப்ளேக்ஸ் லைக் பூம்பார், காட்டு யானம் ரைஸ் ஃப்ளேக்ஸு, மாப்பிளை சம்பா ரைஸ் ஃப்ளேக்ஸ், இதை மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கருப்பு கவுனி ரைஸ் ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு ஹோலிஸ்டிக் ஃபுட். நம்ம 5 விரலில் பஞ்சபூதங்கள் இருக்குங்க. ஃபயர், எர்த், அப்புறமா வாட்டர், மெட்டல், விண்ட். இந்த 5 பிராணசக்தி நம்ம கையில் இருக்குங்க. இந்த பிராணசக்தியோட அழகாக நம்ம ஆரோக்கியமான உணவு இந்தியன் ஸ்பைசஸ் அண்ட் ஹர்ப்ஸை வச்சு நல்ல ஒரு அசத்தலான கல்யாண விருந்தும் நம்ம பண்ணலாம். கார்ப்பரேட்ஸ்க்கு, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு பல்க் குக்கிங் வந்து நம்ம என்ன வகையாக இருந்தாலும் பிரியாணிலேருந்து பாசுந்தி வரை, இட்லி பொங்கல் வடை காஃபி வரை அசத்தலாக பண்ணி நம்ம சிறப்பாக வந்து சமையல் செஞ்சிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா தொடக்கத்துலேயே அப்படியே பட்டாசு மாதிரி கடுகு வெடிக்கிற மாதிரி வெடிச்சு எங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு உற்சாகத்தை தந்து இருக்கிறீங்க. இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக நேயர்கள் வரிசையாக காத்திருக்கிறாங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். இன்றைய வண்ணமாக அடுப்பில்லா சமையல். அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். அன்பின் அறிவிப்பாளர்
ஜிபி ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறி இணைவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இக்பால். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அம்மாட்ட என்ன கேட்கணுமோ கேளுங்க. அடுப்பில்லா சமையல் என்ன பண்ணலான்னு. அம்மா முன்னாடி அடுப்பு வச்சு எரிச்சாங்க, அப்புறம் மண்ணெண்ணெய் வச்சு எரிச்சாங்க, அப்புறம் கேஸ், அப்புறம் கரண்ட். இப்ப எனக்கு சந்தேகமா இருக்குமா, அது என்னவா என்ன அதாவது இப்ப நீங்க சொல்றது எனக்கு இதா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அடுப்பு இல்லாம எதுவும் செய்ய முடியாது, ஆனா அடுப்புலாம் சமையலுங்கிறீ, அது எப்படி என்று நான் உங்களை தெரிஞ்சுக்கிறேன், நான் கேட்கிறேன். இந்த அம்மா பதில் சொல்றாங்க கேட்டுலாம். இந்த அடுப்பு இல்லாம சமைக்கிறதுனா என்னங்கம்மா? அடுப்பு இல்லாமல் சமைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பச்சை காய்கறி பச்சை பழங்களை வச்சு நீங்கள் அதை ரொம்ப ரொம்ப சின்னதாக நறுக்கிட்டு நம்ம இந்தியன் கிடைக்கிற ஸ்பைசஸ் அண்ட் ஹர்ப்ஸை வச்சு மிக்ஸ் பண்ணி அழகாக ஒரு பெரிய தலை வாழலை சாப்பாடு நம்ம போடலாங்க. இதுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு தேவையில்லை, விறகு அடுப்பு கூட தேவையில்லை, கேஸ் கூட தேவையில்லை. இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு 30 பேர் வந்தாங்களா, பிரியாணிலேருந்து பாசுந்தி வரை அழகாக தலைவாழலை சாப்பாடு போட்டு விருந்து நம்ம அசத்தலான்னு சொல்லியிருக்காம்மா. எனக்கு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த அடுப்பு இல்லாமல் ஒரு பிரியாணி எப்படிம்மா சமைக்க முடியும்? அதாவது இதுக்கு நான் சூஸ் பண்ணது தூய மல்லி அவல் எடுத்துருக்குங்க. தூய மல்லி அவல் எடுத்துக்க. என்ன அவல் வேணால் எடுக்கலாம். நீங்கள் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் தண்ணியில் வச்சுட்டு இருத்துட்டு தனியாக வச்சிடணும். இதுக்கு வேண்டிய காய்கறி பார்த்தீங்கன்னா கேரட்டு, மஷ்ரூமு, நம்ம கொடைக்கானலில் வளர ப்ராக்லி எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. ப்ராக்லி தோட்டத்தில் இருக்குது. ப்ராக்லி, கேரட்டு, பீன்ஸு. ஆனால் இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணுறது தான் இந்த டெக்னிக்கே இருக்குது. பீன்ஸ் எல்லாம் தின்னஸ் பேப்பர் மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். இந்த கேரட்டெல்லாம் மிளகு சைஸில் கட் பண்ணணும். நீங்கள் மஷ்ரூம்ஸ் எல்லாம் தின்னாக நீங்கள் கட் பண்ணணும். இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தண்ணியில் எலுமிச்சை பழமும் உப்பும் போட்டு அதில் ஊற விட்டால் தான் இந்த காய் அதில் வெந்த ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இது தனியாக வச்சிடணும். இப்போ அவலில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் கீ போட்டு வேண்டிய கரம் மசாலா போட்டு பிரியாணி மசாலா போட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் புதினா கட் பண்ணி போட்டாவே போதுமான அருமையான பிரியாணி ரெடி. ஆனால் இந்த பிரியாணிக்கு என்னோட ஸ்பெஷல் சிக்னேச்சர் மசாலாவும் இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களுக்கெல்லாம் இது சொல்லித்தர போகிறேன் என்னோட ஆன்லைன் கிளாஸில். நிச்சயமாக உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கணும் நிறையா பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானொலியில். இன்றைய வண்ணமாக அடுப்பில்லா சமையல். அன்பு நேயர் வருக. வணக்கம். வணக்கம்ங்க. நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமலை கோவிந்தசாமிங்க சார். வணக்கம் ஐயா. அம்மாட்ட உங்க கேள்வியை கேளுங்க. இப்போ அடுப்பு இல்லாத சமைக்கிறதுனா எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை எங்களுக்கு சொல்லுங்கம்மா. அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆமாம், இப்போ நம்ம கேட்குறோம். இப்போ நேயர்களாக பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அடுப்பில்லா வீட்டில் சமைக்கக்கூடிய ஒரு ரெசிபி எங்களுக்காக சொல்லுங்கம்மா, நாங்கள் குறித்து வச்சுக்கிறோம். இது கொடைக்கானல் மக்களுக்காக இங்கே வளைகிற முள்ளங்கியில் ஒரு சின்ன பொரியல் நான் சொல்லித்தரேன். முள்ளங்கி எடுத்துங்க, ஆனால் ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி எடுங்க, எலசான முள்ளங்கி எடுங்க, திருவல்லம் எடுத்துங்க. பெரிய திருவல்ல தான் நீங்கள் இது திருவணும், சின்ன திருவல்ல திருவக்கூடாது. சரிங்கம்மா. பெரிய திருவல்ல திருவிடுங்க. ஒரு கப் சூப் போல் வச்சுக்கிங்க. இன்னொரு 1/4 கப் சூப் போல் தேங்காய் திருவி வச்சுக்கிங்க. ஒரு பச்சை மிளகாய் நல்லா மெலிசாக நறுக்கி வச்சுக்கிங்க. கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கிங்க. கருவேப்பிலை நறுக்கி வச்சுக்கிங்க. இந்து உப்பு வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துடுங்க. அந்த சீவின முள்ளங்கி இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இதில் இந்து உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலருங்க. விரல்லே கலருங்க. பிளாஸ்டிக் க்ளவுஸ் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸோ பிளாஸ்டிக் க்ளவுஸோ யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் விரல் தான் எனர்ஜி. இது ஆன்மீகமான ஒரு உணவு, யோகா ஃபுட், இதெல்லாம் ஹோலிஸ்டிக், உடம்ப ஹீல் பண்ணுற ஒரு ஃபுட்டு. இந்த ஃபுட்டை நீங்கள் ஃபிங்கர்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். தேவைப்பட்ட லைட்டாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளேவரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அயோடைஸ் சால்ட் இந்த இடத்துக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி இருக்கு. கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நாக்கில் எச்சி ஊறுது அந்த சமையலோட இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அடுப்பில்லா சமையல் முறையில் எத்தனை வகையான உணவுகளை சமைக்க முடியும், நீங்கள் எத்தனை சமைச்சிருக்கிறீங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் என்ன பண்ணணுங்கம்மா? அதாவது நான் 150 ரெசிபீஸ் இன் 87 மினிட்ஸ் நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. பிரியாணிலேருந்து பாசுந்தி வரை 10,000 பேர் மத்தியில் சென்னையில்
பச்சைபாஸ் காலேஜ் ஆடிட்டோரியத்தில் 2011 28 ஆகஸ்ட் இதை பண்ணேங்க. ஆனால் நான் எத்தனை உணவு பண்ணியிருக்கேனாக்கா 5000 உணவுக்கு மேலே நம்ம பண்ணலாம். ஓ இது பேக்கரி ஐட்டம்ஸ், கேக், பர்த்டே கேக்ஸ், ப்ரௌனிஸ்லேருந்து எல்லா வெரைட்டிஸும் நம்ம அசத்தலாம். காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக வணக்கம். அண்ணா வணக்கம். திருப்பூர் ஐயாவுக்கு வணக்கம். அம்மா வந்திருக்கிறாங்க. உங்க பேர் என்னங்கம்மா? அம்மா யாரும்மா உங்க பேர் என்னங்கம்மா? கருவு மட்டும் வாங்க ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி அம்மா. அம்மாட்ட வந்து இந்த அடுப்பில்லா சமையல் பத்தி என்ன கேட்க போறீங்க? நான் இயற்கை முறை எப்படி சமைக்க, நான் உணவு கடை வச்சிருக்கேன், ஆனா எப்படி சமைக்கிறது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சரி, இது எப்படி சமைக்கலாம்னு சொல்கிறது கேட்குறேன். ரெசிபிஸ் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு நிறைய. நான் எப்படி இந்த காய்கறி மாத்திரம் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த காய்கறி எடுத்தாலும் அதை வந்து 5 வாட்டி நீங்கள் வந்து கல்லுப்புல கழுவிட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து சமையலே ஆரம்பிக்கணும். அல்லது ஒரு பிஞ்ச் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து போட்டுட்டு தண்ணியில் போட்டு 5 வாட்டி அலசிட்டு தான் அந்த காயை நீங்கள் உணவுலேயே நீங்கள் கட் பண்ணி இன்கார்பரேட் பண்ணணும், சமைக்க ஆரம்பிக்கணும். காய் வந்து முக்கியமாக எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக இருக்கோ, பொடிசாக இருக்கோ, வாயில் போட்டோன்னே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ஸ்கில்லே வந்து யார் சாப்பிட்றாங்களோ அந்த சாப்பாட்டில் இருக்க அந்த உணவில் இருக்க காய்கறியை அவங்க வந்து கண்டுபிடிக்கக்கூடாது. அதுதான் சேலஞ்ச். சரி சரி சரி. இந்த சேலஞ்சை நீங்கள் மீட் பண்ணிட்டீங்கன்னா அடுப்பில்லா அதிவேக சமையலை வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கிற சமையலை கம்பேர் பண்ணிங்கன்னா 100 மடங்கு அருமையான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இதோட லைஃப் நான் சொல்ல விரும்புகிறேன், மேக்ஸிமம் 2.5 hours. அப்போ நீங்கள் எனக்கு கேட்கலாம், 2.5 hours இப்போ கல்யாண குக்கிங்கெல்லாம் எப்படி பண்ணுவோம், கார்பரேட்ஸ்க்கு ஃபேக்ட்ரிஸ்க்கெல்லாம் நம்ம எப்படி ஒரு 50,000 சாப்பாடுலாம் எப்படி பண்ணுவோம்னா பேட்ச் பை பேட்சாக பண்ணித்தரோம். இதுக்கெல்லாம் ட்ரைனிங்ஸ் இருக்குது. உங்களுக்காக ஒரு 50 ரெசிபீஸ் என் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், ஃப்ரீ ரெசிபீஸு. எல்லாரும் கற்றுக்குங்க, சந்தேகம் அங்கே கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இதுக்கு அகாடமிக் கிளாஸும் இருக்குது. உங்களுக்கு அகாடமிக் கிளாஸ் இருக்கும். ஆமா, நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு திருமண விருந்து நீங்களாக பண்ணி கொடுத்துருக்கீங்களா? எத்தனை பேத்துக்கு அதிகபட்சமாக நீங்கள் சமைச்சு கொடுத்துருக்கீங்கம்மா? நான் அதிகபட்சமாக சமைச்சு கொடுத்தது 1500 பேருக்குங்க. இதில் ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் நிறைய பண்ணி கொடுத்தேன் நான். அதில் ஒரு ஸ்வீட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நாங்கள் குறிச்சிக்கிறோமா, சொல்லுங்கள். டேட்ஸ் பர்ஃபிங்க. இது எல்லா வகை நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் நல்லா கையில் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு டேட்ஸ் எல்லாம் நட்ஸ் எல்லாமே ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி இதில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா உருண்டை மேலே பால்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். நீங்கள் லட்டு மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா செசமி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, வெள்ளை எள்ளு, அது மேலே அப்படியே அது மேலே அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அதை லவ்லியாக லட்டு மாதிரி நம்ம கல்யாணத்தில் சர்வ் பண்ணலாம். இது வந்து வெள்ளை எள்ளு வந்து அவ்வளோ கால்சியமு. டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்குள்ளே நட்ஸு வந்து என்னன்னாக்கா ப்ரோட்டீனு. இது வந்து டயபெட்டிக் பீப்புள் வந்து கில்ட் இல்லாமல் எத்தனை ஸ்வீட் வேணால் சாப்பிட்லாம். ஏன்னா அதில் ப்ரோட்டீன் ஆட் ஆகிருக்கு நட்ஸுனால. டேட்ஸை வந்து ரொம்ப உங்களுக்கு ப்ரோட்டீனால் என்ஹான்ஸ் ஆகாது, சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாது. உங்களுக்கு எள்ளு வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கும் கால்சியம் போனுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு உணவு. இதை தான் நம்ம பாரம்பரிய உணவே போதுங்க, வெளிநாட்டு உணவு நம்ம தேவையில்லை. இப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் வந்து அவங்க கைதேர்ந்தவங்க. மருத்துவத்தில் அவங்க வந்து பாடப்பிரிவை வந்து மாற்று மருத்துவம் படித்து இருக்கிறாங்க. அதாவது கைதேர்ந்த மருத்துவம் என்ற முறையிலேயே வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து நேயர்கள் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள சந்திச்சிடலாம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக வணக்கம். கரூர் காந்திகாலம் ஸ்ரீரங்கம் பேசுறேன் ஐயா. ஸ்ரீரங்கம் ஐயா, கேளுங்க அம்மாட்ட. உங்களுக்கு சிறப்பு விருது வாழ்த்துக்கள். சொல்லுங்க. நல்லா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுங்கய்யா, இந்த சுற்றுலாவுக்கு போகும்போதுங்கய்யா இந்த குழந்தைகளுக்கு நேசன்ற அந்த தீனிகள் செஞ்சு கொண்டு போனோம்னா அது எந்த முறையில் கலாம இருக்கிற மாதிரி கொண்டு போறது அப்படின்னு அம்மாட்ட கேட்கறதுக்காக. ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றிங்க. இந்த கேட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சுற்றுலா, இப்போ சுற்றுலா போறோம், எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருந்து பயணம் செய்யறோம். இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறோம். அந்த நேரத்துல வந்து அடுப்பில்லா சமையலை எதில் எப்படி சமைச்சு கொண்டு போகிறதுன்ற கூட எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அந்த உணவுகளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கம்மா. ரொம்ப அருமையான ஒரு கேள்விங்க இது. கண்டிப்பாக கொடைக்கானல் வர நிறைய டூரிஸ்ட்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது லெமன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அவலில் அழகாக பண்ணிடலாங்க. ஓகே, நான் இதுக்கு வந்து கருப்பு கவுனி அதுவும் எடுத்துப்பேன். புட்டு மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா லெமனுக்கு கோசரம் நீங்கள் ஒயிட் கலரில் தூய மல்லி எடுத்துக்கலாம், இல்லை மாப்பிள்ளை சம்பா எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் லெமன் ஜூஸ் பிழிச்சிங்க, அதில் பிழிஞ்சு வச்சுக்கோங்க.
பச்சை மிளகாய் இஞ்சியும் அம்மியில் நல்லா பேஸ்ட் பண்ணி அந்த லெமனில் வந்து கலந்துக்குங்க. அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இதை கொஞ்சம் பசு மஞ்சள் அந்த லெமன் ஜூஸில் போட்டுக்குங்க. இந்த உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அந்த லெமன் ஜூஸ்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அலசி ஊற வச்ச அவலை இருத்துட்டு ஒரு 30 செகண்ட் இருத்துட்டோம்னா அது நார்மல் ஆகிடும். அது அரிசி மாதிரி வெந்து இருக்கும். அதில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நட்ஸு வேர்க்கடலை முந்திரி அதில் போட்டு அழகாக கொண்டு போகலாம். கெடாது, கெடாது. இப்போ கேட்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நிறைய இனிமேல் வந்து அடுப்பெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து உணவுகளை வந்து கையிலேயே சமைச்சலாம்னு சொல்லி நினைக்கிற இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 இணைந்து இருக்கிறோம் வானவில்லில். இன்றைய வண்ணமாக நாம் ரசித்து கொண்டிருப்பது அடுப்பில்லா சமையல். சிறப்பு விருந்தினராக சமையல் கலை வல்லுநர் மருத்துவர் கிரிஜா அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வேக வைக்கிறதுனால அந்த உணவில் என்னென்ன சத்துக்களை எல்லாம் இழந்துடுறோங்கம்மா. அதாவது இந்த அடுப்பில் வேக வைக்கிறதுனால நம்ம இழக்கக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்சைம்ஸ் கேரட் பொரியல் பண்ணும்போது பார்த்தீங்களா கெராட்டினாய்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து டிஸ்ட்ராய் ஆகி பிரேக் ஆகிடுங்க. மேலும் மற்றும் பெராக்சிடைஸ் சேதமடையும். 90 டிகிரிஸ் நீங்கள் 2.5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணாவே என்சைம்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி அந்த காயோட ஒரிஜினல் கலரே போயிடும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் கம்மியாயிடும் அதில். ஸோ அதனால் நீங்கள் வந்து பச்சையாக சாப்பிடலாம். நீங்கள் பச்சையாக சாப்பிட சொல்ல இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் ஒன்று எப்பவுமே சொல்ல விரும்புகிறேன், ஒரு தட்டு எடுத்திங்கனாக்கா 40 to 50% ரா ஃபுட் இருந்தால் போதும். மீதி ஆஃப்டர் 50 to ரெஸ்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் வந்து குக்டு ஃபுட்டோட சாப்பிட்றது தான் கரெக்டான முறைன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உணவில்லா சமையலில் வந்து என்னென்ன காய்கறிகளை நம்ம பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அங்கம்மா. கண்டிப்பாக இருக்குங்க. மோஸ்ட் ஆஃப் த கிழங்கு வகைகள் வந்து நம்ம பயன்படுத்துறது தவிர்க்கலாம். இருந்தாலும் நான் வந்து கட்லெட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு சமைக்காம யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னாக்கா இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து உருளைக்கிழங்கு ஃப்ளேக்ஸும் கிடைக்குது. அதை வந்து அழகாக நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு உருளைக்கிழங்கு கேரட்டு கொஞ்சம் திருவி போட்ட பீட்ரூட்டு கொஞ்சம் வந்து வேர்க்கடலை பொடி ஆர் முந்திரியோட பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அருமையான கட்லெட் பண்ணலாம். சூப்பராக பண்ணிடலான்னு சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 கேட்கலாம். மூச்சுக்காற்றில் ஒரு மூச்சுக்காற்று, அது நம் கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வண்ணமாக அடுப்பில்லா சமையல் என்ற தலைப்பில் பேசிக்கொண்டு இருக்கிறோம். சிறப்பு விருந்தினராக சமையல் கலை வல்லுநர் மருத்துவர் கிரிஜா அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ. வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சிறப்பு விருந்தினர் அவ்வளவு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னாப்பட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா. பழனியாய் அம்மா, கேளுங்க உங்க ஐயத்தை அம்மாட்ட. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்மா. அதாவது அடுப்பு இல்லாத சமையல் அதை கேட்கும்போது ஒரு இல்லத்தரசியா ஒரு அதிசயமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆமா, அதாவது இன்னைக்கு ஒரு திடீர்னு நமக்கு விருந்தாளி ஒரு 4 பேர் 5 பேர் வந்துடுறாங்க. அப்போ வந்து நமக்கு அடுப்பு இல்லாம இந்த மாதிரி சமையல் பண்றது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா கூறுங்கம்மா. ரொம்ப சிம்பிளா ஒரு அவல் எடுத்துக்கோங்க, அதை ஊற வச்சுக்கிங்க, தண்ணியை இருத்துடுங்க, தேங்காய் திருவி வச்சுக்கிங்க, வெல்லம் வச்சுங்க, ஏலக்காய் நசுக்கி வச்சுக்கிங்க. இது எல்லாமே போட்டு அழகாக உங்கள் 5 விரலை மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான அவல் புட்டு நீங்கள் கொடுத்துடலாமே. எவ்வளோ நேரம் ஆகுமா இது செய்யறதுக்கு? மேக்ஸிமம் 1 மினிட் தாங்க. 1 மினிட்? அப்போ அவல் வந்து ஊறுறதுக்கு டைம் எடுக்காதாங்க? 30 செகண்ட்ஸ். ஓ, அப்படி செஞ்சிடலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. கேட்கும் பொழுதுமே ஆச்சரியமா இருக்கு. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ. வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? ஐயா, தேனி மாவட்டம் இருந்து ஆர் கார்த்திக் குமார் ஐயா, உங்களோட ஐயத்தை அம்மாட்ட கேளுங்க. ஐயா வணக்கம் கார்த்திக். வணக்கம் அம்மா. கேளுங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து அடுப்பு உணவு அந்த மாதிரி டாபிக். ஆமாமா, அடுப்பில்லா சமையல் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன கேட்க வந்திருக்கீங்க? இந்த கேக்குறேன் ஐயா. அருமையான தலைப்பு. இருக்கிற காலகட்டத்துல கட்டுப்பாடு ஐயா, நீங்க பேசுறது எங்களுக்கு சரியா கேட்கல, கோச்சுக்காதீங்க. அடுத்த நேரை சந்திக்கலாம். கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவிலில். இப்போ அவரு கேட்டதை ஒரு கேள்வி வச்சு நான் கேட்குறேங்கம்மா. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு இல்லாமல் அடுப்பு இல்லாமல் சமைக்கிறது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது.
இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு இனிப்பு பண்டம் இல்லை ஒரு பண்டம் தின்பண்டம் செய்யணும்னு சொன்னால் என்ன எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்கம்மா? அது கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வந்து இப்போல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக எவ்ரிடே ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கொண்டு போகலாம், குழந்தைங்களே பண்ணிக்கலாம், பெரியவங்களோட ஹெல்ப் இல்லாமல். அதுக்கு தான் நான் ராஜ விருந்துன்னு புக்கே போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்காக. 5 வயசு குழந்தைங்களுக்கு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது என்னன்னாக்கா, ஒரு டேட்ஸ் பேரிச்சம்பழம் எடுத்துங்க, அது நடுப்புற இருக்க சீடை எடுத்து வெளியே வச்சுடுங்க. அந்த சீடுக்கு நடுப்புற வால்நட் உள்ள வைங்க, இல்லைன்னா ஒரு பாதாமை உள்ள வைங்க, ஒரு 2-3 பிஸ்தா உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. அதை வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சாக்லேட் பேப்பர், கலர்ஃபுல் பேப்பரில் வச்சு ரோல் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சுருங்க. கண்டிப்பாக பசங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க. அனிமியா தான் இந்தியாவில் இப்போ ஜாஸ்தி இருக்கு, அது கண்ட்ரோல் ஆகிடும். இது இந்த ரத்த சோகை இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் இந்த வந்து இந்த சாக்லேட்னு சொன்னா பசங்க வந்து அவங்களே செஞ்சு கொண்டு போக சொல்லுவாங்க, ரொம்ப எந்தூசியஸ்டிக்காக கொண்டு போவாங்க. இதை நிறைய ஸ்கூல்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பசங்க முகத்தில் மகிழ்ச்சியை நான் பார்த்துருக்கேன். சரிங்கம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில்லா சமையல் கலையில் நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள், இது சார்ந்து ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் உங்களின் உதவியை பெற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அம்மா? அடுப்பில்லா சமையல்லேருந்து பிரியாணிலேருந்து புலாவ்லேருந்து லெமன் ரைஸ், சவுத் இந்தியன் வெரைட்டி ரைஸ்லேருந்து ஃபுல் மீல்ஸ், அவியல், கூட்டு, பொரியல், பல வகையான வெரைட்டி. இதுவும் தலை வாழல சாப்பாடு, கல்யாண சாப்பாடே நம்ம போட்டுடலாங்க. அது இல்லாமல் டிஃபன் ஐட்டமில் இட்லி, பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் மற்றும் காஃபி, லட்டுலேருந்து ஐஸ்கிரீம் வரை, கேக்ஸ் வரை அசத்தெல்லாம் சமைக்கலாங்க. என்ன நீங்கள் தொடர்பு கொள்ள வேணும்னாக்கா 984000327774 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. இன்ஸ்டாவில் 50 ரெசிபிஸ் ஃப்ரீயாக போட்டு தரேன், அதில் சந்தேகம் கேளுங்க. இன்ஸ்டா மெசேஜில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அழகாக சொல்லி இருக்கிறேங்க. எண் மீண்டுமாக, அதாவது வந்து அடுப்பில்லா சமையல் சார்ந்து ஏதேனும் மையங்கள் இருந்தால் அம்மாவை தொடர்பு கொள்ளலாம். 98 40 03 27 74. எண் மீண்டுமாக 98 40 03 27 74. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஐயா வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? தேனி மாவட்டம் கேகேப்பட்டியிலிருந்து ஆர் கார்த்திக் குமார் மறுபடியும் வந்துட்டீங்க. கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? சார் கஷ்டப்பட்டு லைன் பிடிக்கிறோம் சார், அதில் கட் பண்ணாதீங்க சார். கட் பண்ணல, அதை கட் பண்ணவே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்காததுனால தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த அருமையான கருத்து எங்களை வந்து சேருன்ற அந்த ஆதங்கத்துல தான் சொல்றோம். உங்களோட கருத்தை முன்வைங்கய்யா, கேட்கறதுக்கு தயாரா இருக்கும். ஓகேங்கய்யா, கேளுங்க. கேளுங்க ஐயா. இந்த அடுப்பில்லா சமையல் அருமையான தலைப்புங்கய்யா. இன்னைக்கு உணவுப் பொருள் சமைக்கிறதுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு, இந்த சமயத்துல இல்லாமல் சமைக்கிற உணவு பண்டங்கள் நிறைய இருக்குங்கய்யா. எடுத்துக்காட்டாக இந்த பழவகைகளை வந்து நம்ம ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். என்ன செய்யலாம்ன்றதை தாண்டி நீங்க என்ன கேட்க வந்திருக்கீங்க? இந்த மாதிரி சத்தான பொருட்களை பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஐயா, நான் கேட்கறது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க என்ன கேட்க வந்திருக்கீங்க? சந்தேகம் கேட்கணுமா? சந்தேகம் கேட்கணும். சந்தேகம் அம்மா வந்திருக்காங்க, கேளுங்க. சந்தேகத்தை கேட்டுறேன், கேளுங்க. ஐயா, அடுப்பு இல்லாம சமையல் சாத்தியமே இல்லையா? அடுப்பு, விறகு, தீ இதெல்லாம் தேவைப்படும். ஆனா இந்த அடுப்பு இல்லாம சமையல் அப்படின்ற ஒரு டாபிக்ல இன்னைக்கு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நீங்க உங்க விளக்கம் சொல்லுங்க. இது கண்டிப்பா சாத்தியங்க. உங்களுக்கு என்ன, உங்களோட இஷ்யூ வந்து நெருப்பு, ஹீட்டு, இதுதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அந்த ஹீட் எப்படி உங்க ஜெனரேட் ஆகும் ஃபுட்லனாக்கா, நீங்க அந்த உணவை வந்து பவுல்ல போட்டு அந்த 5 விரல்ல நீங்க மிக்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த பாடி ஹீட்டு தான் அங்க ஃபிங்கர் டிப்ல இருக்கும், அந்த ஹீட்ல குக் ஆகுங்க. இதுதான் இதோட ரகசியமே. இதோட ரகசியத்தை சொல்லி இருக்கிறீங்க. அடுப்பில்லா உணவு உண்பதினால் உடலிற்கு மிகுதியாக கிடைக்கக்கூடிய சக்திகள் என்னென்னம்மா? அது முழுமையான சக்தி இதில் கிடைக்குங்க. இதில் ஒரு ஃபுட்டை குக் பண்ண சொன்னால் என்சைம்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும். இதில் பிரேக் ஆகாமல் ஹோல் நியூட்ரிஷன் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்போது இந்த அடுப்பில்லா உணவு இருக்குது பார்த்தீங்களாம்மா, இது வந்து எல்லா வயதினருக்கும் தர முடியுமா, அல்லது எந்த வயதுலேருந்து இந்த உணவை கொடுக்க முடியும், எந்த வயது தாண்டியவர்களுக்கு கொடுக்க முடியாதுங்கம்மா? நான் உங்களுக்கு வந்து இது ஒரு கேள்வியை நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன். குழந்தை பிறந்தா எப்போ நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்க? ஒரு 3 வயசு 4 வயசு 5 அந்த மாதிரி இருக்குது. முதல் சாப்பாடு குருவாயூரில் போய் ஊட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்கவுங்க குலதெய்வத்தில் கொண்டு போய் ஊட்டுவாங்க இல்லையா? அதை எப்போ ஊட்டுறீங்க?
இப்போ விட்டுரு 5 மாசம் ஆ, ஆ. 5 ஆமா, மாசம் 5 இல்ல 7 மாசம் கணக்கு, 9ஆம் மாசம் கணக்கு. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க, அவல் இருக்கு இல்லையா, சாஃப்டான மெலிசான அவல், ஆமா. அது நல்லா சுத்தமா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு ஆ. தேங்காய் பாலில் ஊற வச்சு லைட்டாக வெல்லத்தை போட்டு நல்லா சாஃப்டாக ஆக்கி அது ஒரு வாய் ஊட்டி பாருங்க. அந்த பழக்கத்தை முதலேருந்தே கொண்டு வாங்க குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு வியாதியே இருக்காது. அடடடா 5 மாதத்துலேருந்து இப்படியே கொடுக்கலான்னு சொல்லி இருக்கும்போது கேட்கும் பொழுது, அதாவது தாய்மார்கள் தந்தைமார்கள் எல்லாம் அவ்வளவு உணர்ந்து இருப்பாங்கன்ற நம்பிக்கையோடு இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேய உறவுகள் வந்து கொண்டே இருக்கலாம் என்களை நாம் தந்து இருக்கிறோம். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுப்பில்லா சமையல் பெரும் பங்காற்றுவது பழங்கள். இந்த பழங்களை எப்படி கழுவணும், எப்படி தோல் சீவது, அந்த தோலை சீவுறது நல்லதா கெட்டதா, சீவுனா என்ன நன்மை கிடைக்கும், சீவாமல் இருந்தால் என்ன ஆகுன்றதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கம்மா. அதாவது அடுப்பிலா சமையலில் கண்டிப்பாக வெஜிடபிள்ஸை 5 முறை வாஷ் பண்ணணும். 5 முறை உப்பு போட்டு கல்லுப்பு போட்டோ தூளுப்பு போட்டோ கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுங்க. கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்க. அப்படி இல்லையா பிஞ்ச் ஆஃப் பொட்டாசியம் பர்மாங்கனேட் போட்டு கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்க. இப்போ ஃப்ளைட் கேட்டிங்னா ஃபுட்டு சாலட்ஸ் எல்லாம் போகுது. அப்படி இருக்க சொல்ல இந்த ப்ராசஸ் எல்லாம் எந்த காலத்துலேருந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய பேருக்கு தெரியல. இதுதான் நம்ம கழுவ வேண்டிய ஒரு விஷயம். கோடை பண்பலை 100.5 டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இப்போ பழங்களை எப்படிமா கட் பண்ணணும்? இப்போ கட் பண்ணுறது நீங்கள் சொன்னீங்க சின்ன சின்ன பீஸ். தோல் எந்தெந்த பழங்கள் தோலோட சாப்பிடலாம், இதுக்குமே கழுவுறது இதுதான் ப்ராசஸ்ஸுங்க. சரிங்க. சேம் ப்ராசஸ் தான் அதுக்குமே. உதாரணத்துக்கு வாழைப்பழமா தோலை எடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம், அது தப்பு கிடையாது. பேரிக்காய் இது எல்லாமே இது பைனாப்பிள்லாம் தோலை சீவிட்டு தானே சாப்பிட முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ தோலை கட் பண்ணுறதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் சில இதுங்களை தோலை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். அந்த தோலை கட் பண்ணாமல் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன சத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கம்மா? தோலை கட் பண்ணாமல் சாப்பிட்றதுனால என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும்னாக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள். ஓகே, ஆப்பிளோட ஸ்கின் என்ன கலர்? ஆப்பிளோட ஸ்கின் ரெட் கலர். அந்த ரெட் கலர் ஹார்ட்டுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ரெட் கலரில் நீங்கள் என்ன ஒரு உணவு சாப்பிட்டாலும் ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும். சரிங்கம்மா. இப்போ இனிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது எப்படி கேட்டிங்கன்னா வரமாக கிடைச்ச ஒரு சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சர்க்கரையை தவிர்த்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய இனிப்பு பொருள்கள் என்னென்னாமா, இந்த பொருள்களை சாப்பிடுவதால் நோய் வருமா வராதா? இது ரொம்ப அருமையான ஒரு கேள்விங்க. இது இயற்கை கொடுத்த நம்மளுக்கு கிஃப்ட்டு. நம்ம மலை தேன் அது மாதிரி ஒரு உயர்ந்த உணவு எதுவுமே கிடையாது. இங்கே நான் இப்போ கொடைக்கானல் இருக்கிறதுனால நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, எந்த டூரிஸ்ட் கெஸ்ட் வந்தாலும் வீட்டுக்கு போக சொல்ல மலை தேனும் பூண்டும் வாங்கிட்டு போங்க. ஏன்னாக்கா அவ்வளோ கவர்மெண்ட் பேட்ரண்ட்டை பூண்டு, நம்ம கொடைக்கானல் மலை பூண்டு கொரோனரி ஹார்ட் டிசீஸை க்யூர் பண்ணக்கூடிய ஒரே கெப்பாசிட்டி. அதை எப்படி சமைச்சு சாப்பிடணுன்னாக்கா, பூண்டை நசுக்கி ஒரு 5 நிமிஷம் அப்படியே காத்தாட விடணும். அப்போ தான் அது அலசின் ஒரு என்சைம் நம்ம ஹார்ட்டில் இருக்க கொரோனரி டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அது 2வது முறையில் பூண்டு பாலில் நீங்கள் பாலில் வேக வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அடுப்பில் அதிவேக சமையலில் தேவைப்படாது. நசுக்கி ஆற விட்டுட்டு பூண்டு பொடி அழகாக பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி தேன் நம்ம பேசினோம் இனிப்புக்கு. பேரிச்சம்பழம் இனிப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாதிப்பு தரவே தராது. டயாபெட்டிக் பீப்புள் மாத்திரம் நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்ணுன்றதை மருத்துவர் கேட்டு நீங்கள் சாப்பிடலாம். வெல்லம் யூஸ் பண்ண சொல்ல, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ண சொல்ல. ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸே அதுதான் ஆக்சுவலாக நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான ஸ்வீட் லெவலே. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். தமிழ் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சொல்கிறவங்க யாருங்க? ஈரோடு மாவட்டம் அஞ்சூர் வட்டம் ஓசவட்டிலிருந்து வெங்கட்ராமன் பேசிக்கிறீங்க. வெங்கட்ராமன் ஐயா, கேளுங்க உங்கள் கேள்வியை. ஐயா, அந்த அடுப்பு இல்லாத எந்தெந்த முறையில் சமையல் செய்யலாங்க? அடுப்பு இல்லாத எப்படி சமையல் செய்ய முடியுங்க? அதை தலைப்பு கொடுத்துருந்தீங்க. அடுப்பு இல்லாமல் எந்தெந்த முறையில், ஏன்னா இப்போ மறுபடியும் நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஐயா வந்திருக்குது. இதை வச்சு என்னென்னலாம் செய்யலான்னு கேட்குறாங்க, அதுக்கு சொல்லுங்கம்மா. இது அடுப்பில்லா சமையலை வச்சு நீங்கள் கூட்டு பொரியல், ரசம், பிரியாணி, புலாவ், ஸ்வீட்டு வகைகள், கேக்கு,
அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாமே. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேக்கு சொல்லி தரேன்னு சொன்னீங்க, நான் அதை நான் மறந்துட்டோம். அந்த கேக்கு வந்து இப்போ சொல்லிடுங்க. அப்படியா? அது சீக்ரெட் ஆச்சு. நீங்கள் எனக்கு உங்களுக்கு சொல்லி தரலாம். நீங்கள் வந்து இதை ரொம்ப நுணுக்கமாக கற்றுக்கணுன்னாக்கா என்னோட ஒர்க் ஷாப்பில் நீங்கள் கற்றுக்குங்க. பட் ஒரு ரஃபாக நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரஃபாக சொல்லி கொடுத்தாலே போதும். நாங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் வந்து உங்களோட வந்து கலந்து பேசிக்கிறோம். சொல்லுங்கம்மா. ஓகே, கேஷ்யூ நட் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. டேட்ஸ் கொஞ்சம் நீங்கள் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ட்ரேயில் வந்து அதை வந்து லெவல் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான ஒரு காட்டேஜ் சீஸோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு தேவையான தேங்காய் துருவலை கூட போட்டு, இது கேரட் திருவலம் போட்டு கேரட் கேக்காக இது பண்ணலாம். இந்த கேஷ்யூ நட் பவுடரில் டேட்ஸில் திருவின கேரட்டை யூஸ் பண்ணுங்கள். அது வந்து இட்ஸ் அ ஹோல்சம் கேரட் கேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த அழகிய நாளில் நிகழ்ச்சியில் நிறைவாக அடுப்பில்லா சமையல் பற்றி எங்கள் அனைவருக்கும் என்னவெல்லாம் சொல்ல விருப்பப்படுகிறீர்களாம்மா? அடுப்பில்லா அதிவேக சமையல் வந்து கண்டிப்பாக நான் என்னன்னாக்கா சத்குரு கூட நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காருங்க. உங்கள் தட்டில் வந்து 40 to 50% வந்து நேச்சுரல் ஃபுட் இருக்கணும். மோர் தென் தேட் வந்து 100% ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு குக்டு ஃபுட் இருக்கணும். ஸோ இதை மாதிரி நீங்கள் பேலன்ஸ்டாக நீங்கள் சாப்பிட கற்றுக்குங்க. ஸ்நாக்ஸ், பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நட்ஸும் இதுவும் நீங்கள் நட்ஸு நிறைய வச்சு அனுப்புங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் காய்கறி தோல் சீவுறீங்க பார்த்தீங்களா, அந்த தோல் சீவுறதை வந்து என்ன பண்ணுங்கள், சேர்த்து வச்சு உங்கள் வீட்டிலே உங்களுக்கு தேவையான பயோகேஸை நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு வேண்டிய முறைகள் நான் சொல்லித்தரேன், என்னை அணுகலாம். நீங்கள் இதுக்கு மேற்பட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் ஒரு சிறு தொழில், ஓகே, சிறு தொழில் நிறைய உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து கற்றுக்கலாம் என்கிட்ட வந்து. ஒரே ஒரு வேண்டுகோள் தான். என்வாயன்மெண்ட் டே வருது 5ஆம் தேதி, ஜூன் 5ஆம் தேதி என்வாயன்மெண்ட் டே வந்து இந்த காய்கறி தோலெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பயோகேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறையா ஊறுகாய் செய்யலாம், அடுத்து வந்து பொடிகள்லாம் செய்யலாம் அப்படின்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படி தானேங்கம்மா? கண்டிப்பாக. கருத்துன்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ஃபுட்டுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு 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 ப்ரெட்டை வாங்கி ஜாமை தடவி அதுக்கு மேலே ஒரு பிஸ்கெட்டை வச்சு அடுப்பில்லா அதிவேக சமையலை சமைச்சிட்டுன்றது கிடையாது. இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க ஸ்பைசஸ்ஸு ஹர்ப்ஸை வச்சு நம்ம எப்படி நம்ம உணவில் எந்த டைமில் இன்கார்பரேட் பண்ணலான்றது முக்கியம். உதாரணத்துக்கு பிரியாணி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இஞ்சி பூண்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈவன் அடுப்பில்லாத இதில் கூட அப்போ இஞ்சி பூண்டை நசுக்கி நம்ம வைக்கிறோம்ல, அப்போ தான் அந்த என்சைம்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகும். அதை வந்து எந்த டைமில் உணவில் நீங்கள் ஆட் பண்ணணும், காய்கறிக்கு முன்னாடியே காய்கறிக்கு பின்னாடி, இந்த நாலேஜ் இருக்க சொல்ல தான் அந்த உணவு வந்து முழுமை பெற்று வரும். சரிங்கம்மா. அழகாக சொல்லி இருக்கின்ற வானொலியில் இதுவரை நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் விளக்கமாக பதில் சொன்ன உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் அம்மா. லாஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த உலகத்தில் பிறக்க சொல்ல நம்ம கையில் எதுவுமே கொண்டு வரலைங்க. ஓகே, அப்போ அந்த பூமி எப்படி இருந்தது, நம்ம இந்த உலகத்தை விட்டு போக சொல்ல இந்த பூமியை இன்னும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு க்ளீனாக ஹெல்த்தி என்வாயர்மெண்ட்டாக நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம ஒருத்தரோட கடமை. அதனால் பயோகேஸ்க்கு போயிடுங்க. வெஜிடபிள் பீல்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன வீட்டில் கூட சிலிண்டர் எதிர்பார்க்காம, கேஸை எதிர்பார்க்காம, எலக்ட்ரிசிட்டி எதிர்பார்க்காம நம்ம இண்டிபெண்ட்டாக எப்படி இருக்கலான்றதை அதை நோக்கி நம்ம போவோம். நன்றி, வணக்கம். நன்றி.